நான் சொல்லுவேன், உதியில் பேதம் பார்க்காதீர்கள். உங்கள் ஊரில் பாபா ஆலயம் இருக்குது, துணி இருக்குன்னா போய் அங்கே போய் உதி வாங்கிக்கோங்க. எல்லா உதியும் ஒன்று தான். பாபா தான் சொல்கிறார். பாபா இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறார்? எதை வேண்டுமானாலும் உதியாக பாவியுங்கள். ஒரு ஊதுபத்தி சாம்பலை கூட உதியாக யூஸ் பண்ணுங்கள், மண்ணை கூட உதியாக யூஸ் செய்யுங்கள். இந்த பிளேக்னு ஒரு வியாதி அந்த காலத்தில் இருந்தது, நெறிக்கட்டும் வியாதின்னு பேர் அதுக்கு. அந்த வியாதி ஒரு குழந்தைக்கு வந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா, உதி எங்கே கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். நானா சாந்தோர்கர் கண்டிப்பாக இருக்கும், அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி அலைந்து கண்டுபிடிச்சிட்டார். அவரை தானே ரயில் நிலையத்துக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு உதி வேணும் அப்படிங்கிறாரு. குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் உதி வச்சு விடணும்னா. ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அப்போ உதி இல்லை, ஏன்னா அவர் எங்கேயோ வழியில் இருக்கார். கீழே குனிஞ்சு கொஞ்சம் மண் எடுத்தார், பாபாவை நினைத்து ஒரு பிரார்த்தனை பண்ணார். பாபா, இந்த மண்ணை நான் உதியாக பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதற்கு இருந்த மனைவியின் நெத்தியில் வச்சு விடுறார். அந்த குழந்தையின் நெத்தியில் வச்சு விடுற மாதிரி நான் வச்சு விடுறேன் பாபா, அந்த குழந்தைக்கு சரியாக போகணும். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான பிரார்த்தனை பாருங்கள். இதெல்லாம் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுகிறார் சாய்நாதர். யாருக்காக யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம்ங்கிறத நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். இங்கே வச்சு விட்டாங்க. அந்த அன்பர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அந்த பொண்ணு நல்ல தெளிவாக இருக்கா. உனக்கு மனைவி கேட்குறாரு, எப்போயும் தெளிவாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த டயத்தை சொல்கிறாங்க. அந்த டைம் கால்குலேட் பண்ணி பார்த்தா நானா சாந்தோர்கர் அவங்க மனைவியினோட நெத்தியில் வச்சார் பாருங்கள், அந்த நேரம் தான் அந்த நேரம் கரெக்டாக. எப்படி பாபா புரிய வைக்கிறார் பாருங்கள். அங்கே வச்சாச்சுன்னா உன் மகளுக்கு குணமாகும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறார், அற்புதமாக புரிய வைக்கிறார். எதை வேண்டுமானாலும் உதியாக பாவியுங்கள்னு நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார். அதுதான் சாய்நாதர். சாய்நாதரோட உதி ஒரு மாபெரும் பொக்கிஷம் இல்லையா. ஷிரடிக்கு போனால் ஒரு பேக்கெட் தான் கிடைக்கும் இல்லையா. மிஞ்சி போனால் சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் 2 கிடச்சிரும் சில நேரம். எனக்கெலாம் சில நேரம் கிடச்சிருக்கு. 1 போடுவாங்க, அப்படி பார்த்தா அதுலேயே 2 இருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படி கிடச்சிருச்சு. அது மாதிரி கிடைக்கும்போது நான் உதி பேக்கெட்டை எப்போவுமே என்னுடைய பர்ஸில் வச்சுருப்பேன். யார் எங்கே கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவேன் நான் அந்த உதியை இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் கிடைக்கிறது.